வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலில் சமயோஜித பூஜனை பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரம் ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான பூஜை. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா இந்த பூஜை வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சதும் நமக்குள்ளே எந்த வித பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாரும்மா ரேவதி, ஒரு விஷயத்த நல்லா காதில் வாங்கிக்கிடுங்க. ஒருவேளை இந்த பூஜை மட்டும் பாதியிலேயே நின்றுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் இந்த பூஜையிலேருந்து எழுந்திரிக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐயரே, என்ன நடந்தாலும் சரி நாங்கள் 2 பேரும் இந்த பூஜையிலேருந்து எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு. ரேவதியும் ஹீரோவும் உட்காந்துருக்கிறத அந்த சந்திராவோட ஆள் அப்படியே வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்து நேராக சந்திராவுக்கு அனுப்புகிறான். சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நேராக அந்த ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஆள் ஃபோன் அட்டென்ட் பண்ணி, மேடம் நான் வீடியோ அனுப்புனதை பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பார்த்தேன், உண்மையாகவே அங்கே அதான் நடக்குதா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் மேடம், உண்மையாகவே இங்கே இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் இந்த பூஜையில் உட்காந்துருக்காங்க. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அக்கா கறிக்கிட்ட இந்த வீடியோவை உடனே காமிச்சு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சந்திரா நேரா அவங்க அக்காவை போய் பார்க்குறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீ உன் பொண்ணுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பேசுன, உன் பொண்ணு உன்னை மீறி எதுவும் பண்ண மாட்டா, துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு நீ எப்படியெல்லாம் சப்போர்ட்டாக பேசுன. ஆனால் உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு, என்னடி உண்மையாகவே இது நடக்குதா, இல்லை எதுவும் எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கிறியா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இது லைவாக கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இப்போ வந்து அப்படின்னா நான் கையும் களமாக அவங்க 2 பேருமே உங்ககிட்ட பிடிச்சு கொடுப்பேன். அன்னைக்கு நான் வரது எப்படியோ அந்த டிரைவர் பையன் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி ரேவதியை வேறு இடத்துக்கு அனுப்பிட்டான். உன்னையும் என்னையும் நல்லாவே ஏமாத்திட்டான். ஆனால் இன்னைக்கு அவனால் ஏமாற்ற முடியாது. நீ இப்போ வந்து அப்படின்னா நான் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன். இப்போ வரியா இல்லையாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி சந்திரா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்திரா சொன்ன கோவிலுக்கு கிளம்புறாங்க. அங்கே ஐயர் ரேவதிக்கு நம்ம ஹீரோவுக்கும் மாலையை கொடுத்து 2 பேருமே மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து மாலையை மாற்றிக்கிட்டாங்க. அப்போது ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரேவதி ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, மாமா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு ரேவதி அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்புறமா ஐயர் சொல்கிறாரு, சரி இன்னும் பூஜை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ரேவதியும் சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜையும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்போது ஈஸ்வரி அந்த கோவிலுக்கு வராங்க. 2 பேரும் பூஜையில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, நான் சொல்ல சொல்ல நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, உன் பொண்ணு இப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட எவ்வளோ பேசுன. இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணு அந்த டிரைவர் பையனோட பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்பயாவது நம்புறியாக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி இது, ஒருவேளை அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சோ அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா உன் பொண்ணுக்கு ஒன்றும் பழைய ஞாபகங்கள்லாம் எதுவும் வரல. அந்த டிரைவர் பையன் பழைய ஞாபகங்களை பற்றி உன் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான். அதை வச்சு தான் இப்போ ரேவதி நம்ம பேச்சு கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. நான் இப்போவே போய் அவளை இழுத்துட்டு வரேன் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ரேவதி நிமிர்ந்து பார்க்க அங்கே அவங்க அம்மா நிற்கிறத பார்த்துட்டு ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இப்போதைக்கு என்னால் இந்த பூஜையிலேருந்து எந்திரிக்க முடியாது. இந்த பூஜை முடியட்டும், பூஜை முடிஞ்ச அப்புறம்
என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் பேசுகிற? இங்கே பாரு, இந்த டிரைவர் பையலுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. யாராரோ என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு அதையெல்லாம் நீ நம்பாத. பூஜையை விட்டு எழுந்திரி அப்படின்னு. ஐயர் நேராக ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, இது சமயோஜித ஒரு பூஜை. 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் பாதிலே எந்திரிக்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப பெரிய கஷ்டப்படுவாங்க. ஸோ தயவு செஞ்சு பூஜையிலேருந்து அவங்கள எந்திரிக்க வைக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயரே, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இப்போ என் பொண்ணு இந்த பூஜையை விட்டு எந்திரிச்சே ஆகணும். நீ தேவையில்லாமல் வந்துட்டு கண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு. அப்போ ஐயர் நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, அவங்க யார் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அவங்க என்னுடைய அம்மா. அவங்க தான் நானும் என் புருஷனும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிறது. ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இந்த பூஜை முடிஞ்சிடட்டும் அப்படின்னு. ஈஸ்வரி டக்குன்னு அங்கே இருக்கிற தாம்பலம் தட்டு மாலை எல்லாத்தையுமே பிடுங்கி தூக்கி வீசுறாங்க. இதை பார்த்ததும் ஐயர் அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி கோவமா எந்திரிச்சு, அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? ஏமா நீங்க இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் அநியாயம் பண்றேனா, இல்ல நீ இந்த டிரைவர் பைய கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு அநியாயம் பண்றியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இந்த டிரைவர் பைய உன்னைய போய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கான். நீ அவன் சொல்றத நம்பாதடி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க தாம்மா இத்தனை நாளும் என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்தி வீட்டில் வச்சிருந்தீங்க. எனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னை எந்த அளவுக்கு ஏமாத்தி எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வரைக்கும் முயற்சி பண்ணீங்கல்ல. நீங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு. ஆனால் நீங்கள் இப்போ என் மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஏய் அக்கா அப்படி என்னடி உனக்கு துரோகம் பண்ணா? நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவளே ஒரு முடிவெடுத்தா. நீ அக்கா மேலே பழி போடாத அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சித்தி உங்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பேசுறது நியாயமே கிடையாது. நீங்கள் ஓரமாக நின்னுங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்கிட்ட நீ என்னடி பேச போற? உன்னைய பார்க்கறதுக்கே எனக்கு செம்ம காண்டாகுது. ஏ டிரைவர் பையலு, நீ என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்த? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்புனா நான் ரேவதியை பார்க்க மாட்டேன், ரேவதி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு வாக்கு கொடுத்த. ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்க? ரேவதியை கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, ரேவதியும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் நீ எனக்கு கொடுத்த வாக்கை பற்றி கேட்குறேன், நீ எனக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டியே, அதுக்கு என்னடா பதில் சொல்ல போற அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கட்ட, ரேவதி என் மேலே ரொம்பவே பாசத்தோடு இருக்கா. அவள் கண்டிப்பாக என்னை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமும் இல்லை. ரேவதிக்கு என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு என்னையும் ரேவதியையும் பிரிக்காதீங்க. நானும் ரேவதியும் கல்யாணம் பண்ணிட்டோம். அவள் என்னோட பொண்டாட்டி. 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னையே ரேவதியையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏதாவது பேசுனா அவ்வளோதான், நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ரேவதியை வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க. ரேவதி, நீ எங்கேயும் போக மாட்ட, இனிமே நீ ஏன் கூட தான் இருப்ப அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் டிரைவர் பையல, என்னடா பேசுகிற? என் பொண்ணை சுலபமாக இந்த இடத்துலேருந்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கண்டிப்பாக என் பொண்ணை உன் கூட அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, ரேவதி என்னோட ஒய்ஃபு. அவளுக்கு நான் தாலி கட்டிட்டேன். அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு 18 வயசுக்கு மேலேயே ஆகிருச்சு. அவளோட முடிவை அவள் எடுக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்குது. நீங்கள் இப்போ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானே ரேவதியும் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ சந்திரா நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அவள் உன்னோட பொண்ணு, ஆனால் அவன் உனக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தியா? காலம் இப்படி ஆகிருச்சு.
இங்கே பாருக்கா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ அந்த டிரைவர் பயலுக்கு அனுமதி கொடுக்காத அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, அவன் என்னடி என் பொண்ணுக்காக அவன் யோசிக்கிறது அப்படின்னு நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருடி, இப்போ வரப்போறியே இல்லையா அப்படின்னு ரேவதியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு ரேவதி கையை பிடிச்சிருக்கிறத தட்டி விட்டுட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி நீ இந்த பக்கம் வா, இது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தது தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இங்கே பாருங்க அத்தை, ரேவதிக்கு என்னை பிடிச்சிருக்கு, ரேவதி வரமாட்டா அப்படின்னு. ரேவதி சொல்லு ரேவதி அப்படின்னு. ரேவதியை நேராக அவங்க அம்மாவை பார்த்து, ஆமாம்மா, நீங்கள் வந்துட்டு என்னோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் என்னோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்காததுனால கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து கஷ்டப்படுறீங்க. சித்தி சொல்கிறாங்க அப்படின்னு சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு மாமாவை ரொம்ப போய் பிடிச்சிருக்கு, அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னடான்னா என்னையும் மாமாவையும் பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ பெரிய பிளான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸ்வரியை பார்த்து, இனிமேல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போது ஈஸ்வரி வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, நீங்கள் எப்போ வந்துட்டு என்னையும் அவரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அப்போவே உங்களுக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் முகத்தில் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோபத்தோட நேராக ஹீரோவை பார்த்து, மாமா, இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஹீரோ நேராக ஈஸ்வரியை பார்த்து, அத்தை, இதுக்கு தான் சொன்னோம், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக பெயரலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து போனதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. சந்திரா நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா உன் பொண்ணை, நீ ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையவே அவள் உதறி தள்ளிட்டு போகிறா அப்படின்னா அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னு இப்போயாவது புரியுதா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, அவள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் ரேவதியை கூட்டிக்கிட்டு நேராக பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாயா பேராண்டி, ரேவதி வாமா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா என்னையா திடீர்னு ரேவதியை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி இனிமே ரேவதி இங்கே தான் இருப்பா பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னையா சொல்கிறேன், என்னையா ஆச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, அத்தைக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு வந்தாங்க. கண்டிப்பாக ரேவதியை அழைச்சிட்டு போனால் அவங்க என் கூட மறுபடியும் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் ரேவதியை விட்டு கொடுக்கறது சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அத்தையை எதிர்த்து பேசி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதனால கோவில் கும்பாபிஷேகம் தான் பாதிக்கப்படும், ஆனால் அதையும் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது சமாளித்து தான் ஆகணும். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பேராண்டி நீ கவலைப்படாதையா, எனக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எல்லாம் விட எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் ஏன் ரொம்ப முக்கியம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.